வணக்கம், எனது பெயர் டாக்டர் பூருதவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் கிரியேட்டினின் பற்றிய விவாதம் செய்ய போகிறோம். கிரியேட்டினின் மீது பல வீடியோக்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளோம். ஆனால் எப்போது ஒரு நோயாளி OPDயில் வரும்போது, அவர்களை சந்திக்கும் போது, அவர்களின் முகத்தில் நாம் காணும் போது ஒரு விஷயம் தெளிவாக புரிகிறது. அதாவது கிரியேட்டினின் குறித்து அவர்களின் மனதில் பல சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்கள் உள்ளன. அதற்காக கிரியேட்டினின் என்ன, இது எப்படி உருவாகிறது, உங்கள் உடலில் என்ன அறிகுறிகள் உருவாகின்றன மற்றும் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். ஆரம்பிக்கிறோம். முதலில் கிரியேட்டினின் என்ன என்பதை புரிந்து கொள்வதிலிருந்து, கிரியேட்டினின் என்பது ஒவ்வொருவரின் உடலில் உருவாகிறது. ஒரு கிட்னி பிலிப்பின் உடலில் உருவாகிறது. ஒரு சாதாரண மனிதனின் உடலில் கூட உருவாகிறது மற்றும் இது சுமார் ஒரே அளவிலேயே உருவாகிறது. இது கிட்னி பிலிப்பின் உடலில் உருவாகிறது, ஆனால் சாதாரண நோயாளியின் உடலில் உருவாகாது என்று இல்லை. கிரியேட்டினின் என்பது மாஸ்பேஷிகளில் உருவாகும் கழிவு, கிட்னி. இதனை வெளியேற்ற வேண்டும். கிட்னி செயலிழந்தால் உணவு இரத்தத்தில் சென்றது. ரத்தம் வெவ்வேறு உடல் பகுதிகளில் சென்று தசைகளுக்கும் சென்று உணவின் செரிமானம் நடந்த போது சிறிய கழிவு பொருள் உருவாகிறது. அது கிரியேட்டினின் ஆகும். இது கழிவு என்பதால் இதனை உடலிலிருந்து வெளியேற்ற வேண்டும். இதற்கான வேலை கிட்னி செய்கிறது. எங்களுக்கு 22 கிட்னிகள் உள்ளன. கிட்னிக்கு ஏதாவது காரணங்களால் சேதம் ஏற்பட்டால், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை அல்லது பிற காரணங்களால் செயலிழக்கும் போது கிரியேட்டினின் உருவாகிறது, ஆனால் வெளியேற்ற நிற்கின்றது. இதனை புரிந்து கொள்ள வீட்டில் உள்ள கழிப்பறையை எடுத்துக்கொள்வோம். நீரை திறந்த போது நீர் சுத்தமாக இருந்தால் சேராது. ஆனால் தடுமாற்றம் என்றால் என்ன நடக்கும்? அதிகமாக குவிகிறதே. அதுபோல உடலில் நடக்கின்றதே. கிரியேட்டினின் உருவாகி வெளிவராமல் இருக்கையில் அது இரத்தத்தில் குவிகிறதே. இப்போதுதான் நம்முடைய கிட்னியின் நல்ல வேலையை பார்க்கலாம். இதனை புரிந்து கொள்ள உங்கள் வீட்டில் உள்ள கழிப்பறையை எடுத்துக்கொள்வோம். கழிப்பறையில் நீங்கள் நீரை திறக்கும் போது நீர் வெளியேற்றம் சுத்தமாக இருந்தால் கழிப்பறையில் நீர் சேராது. ஆனால் உங்கள் வெளியேற்றத்தில் சிறிது தடுமாற்றம் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? நீர் அதிகமாக குவிய ஆரம்பிக்கிறது. அதேபோல் உடலிலும் இது நடக்கிறது. கிரியேட்டினின் உருவாகிறது. வெளியேற்றம் நிற்கும் போது அது இரத்தத்தில் குவிய ஆரம்பிக்கிறது. கிட்னி அறியலாம். நீர் அளவை பார்த்து 100% அல்லது 50% கணிக்க, இரத்தத்தில் அளவை கணிக்க, நீங்கள் உங்கள் கழிப்பறையில் எவ்வளவு நீர் குவிந்துள்ளது என்பதை பார்த்து அது 100% அல்லது 50% என கணிக்கிறீர்கள். இந்த முறையில் நாம் கிரியேட்டினை பார்த்து உங்கள் இரத்தத்தில் எவ்வளவு கிரியேட்டினின் குவிந்துள்ளது அப்படி என்பதை கணிக்கிறோம். அதை பார்த்து கிட்னி எவ்வளவு நல்ல வேலை செய்கிறது என்பதை கணிக்கிறோம். இதனை நாம் GFR என்றும் அழைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம GFR பத்தி இன்னும் பேச மாட்டோம். கிரியேட்டினின் உடலில் அதிகரிக்கும் போது அறிகுறிகள் என்ன என்பதை பார்க்கலாம். கிரியேட்டினின் கழிவு பொருள் உடலில் அது குவியும் போது அது ஏதோ விளைவுகளை உருவாக்கும். ஆகவே கிரியேட்டினின் உடலில் குவியும் போது முதலில் வரும் அறிகுறி என்னவென்றால் அது சோர்வு. நோயாளிக்கு சோர்வு உணர்வு ஆரம்பிக்கிறது, பலவீனம் உருவாகிறது. ஆகவே கிரியேட்டினின் அதிகரிக்கிறது என்று தெரிந்த நோயாளிகள் அவர்கள் இதை உணர்ந்து விடுகிறார்கள். கிட்னி சேதமாகிவிட்டது புரியாத நோயாளிகள் உடலில் கிரியேட்டினின் அதிகரிக்கையில் பலவீனம் மட்டுமே உணர்கிறார்கள். அரே, இதுதான் பலவீனம். ரத்தம் குறைந்திருக்கலாம் அல்லது நான் மிகவும் சோர்வாக இருக்கலாம். அந்த வகை நோயாளிகள் என்ன பண்றாங்க? அவங்க மல்டி வைட்டமின்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த மல்டி வைட்டமின்கள் தோல்வியுறுகிறார்கள், சிறிது ஓய்வளிக்கிறார்கள். ஆனால் அவை தோல்வியுறுகிறார்கள். மீண்டும் நோயாளி தனது பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறான். முதலாவது அறிகுறி பலவீனம். இரண்டாவது, மாஸ்பேஷிகளில் கடினமாக்கல் ஆரம்பிக்கிறது. அதாவது மாஸ்கள் வகை வகையாக இருக்க ஆரம்பிக்கின்றன. உடல் ரொம்ப கனமா இருக்குது, சோர்வு உணர்வு ஆரம்பிக்குது. மூணாவது அறிகுறி உங்கள் தோலில் ரேஷ்கள் தோன்றுவது. எப்போது எங்கள் உடலில் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது, அது உங்கள் இரத்தத்தில் எங்கும் குவிகிறது. அதனால் தோல் உணர்வு பூர்வமாக இருக்கும் மக்களுக்கு அங்கு ரேஷ்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. அரிப்பு தொடங்குகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆகவே அப்படி கீறல் இருந்தால் அது தீயால், சரியாகவில்லை என்றால் அது உங்கள் கிட்னி பாதிக்கப்படுவதால் படலாம். இதுவே சில அறிகுறிகள். இந்த அறிகுறிகளுக்கு அப்பால் கிரியேட்டினின் உங்கள் உடலில் அதிகமாக எதுவும் செய்யவில்லை. இது மிகவும் பொதுவான அறிகுறி. இது மட்டுமே உருவாக்குகிறது. ஆனால் கிரிட்டிக் நிலை ரொம்ப அதிகரிக்குது. 15-16 அமர்வுகள் உள்ளன. ஒரு சிரமம் மற்றும் வருகிறது. அது உங்கள் அனைத்து மாஸ்பேஷிகள், உங்கள் இதயம் ஒவ்வொரு வினாடிக்கும் துடிக்கிறது. அதன் நிறுத்தப்படும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஏனில் மாஸ்கள் சோர்வாக இருக்கின்றன. அவர்களுக்கு இரத்தம் செல்லும் போது அது குப்பையாக செல்கிறது. ஆகவே இதற்காக
இதயத்தில் உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. மற்றும் இதற்காக நோயாளிக்கு அந்த நிலைமையில் டயாலிசிஸ் செய்ய வேண்டியதாகிறது. அது கிரியேட்டின் அதிகரிக்கும் போது உங்கள் உடலில் என்ன என்ன அறிகுறிகள் தோன்றும் என்பதை பற்றியது இப்பொழுது கேள்வி. இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது இப்போது. மீண்டும் நாங்கள் வாஷ் பேஷனுக்குள் செல்கிறோம். இப்போது நீங்கள் வாஷ் பேஷனில் உள்ள சேகரிக்கப்பட்ட நீரை குறைக்க வேண்டும் என்றால் உங்களிடம் எந்த 2 வழிகள் உள்ளன என்பதை யோசிக்கவும். ஒரு முறையில் நீங்கள் டேப் மூடலாம் அல்லது உடையை திறக்கலாம். சரி, இதுவே 2 வழிகள். இதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. அதே உடலுடன் கூட உடலில் கிரியேட்டின் அளவை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அல்லது அதன் உற்பத்தியை கட்டுப்படுத்தலாம் அல்லது அதன் வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும். இதுவே தீர்வு. எப்போது எந்த ஒரு கிட்னி தோல்வி நோயாளி இருக்கிறானோ அப்போது நமக்கு 2 முறைகளிலும் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டும். முதலில் நாங்கள் உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும். கூடுதல் உற்பத்தி இருக்கக்கூடாது. ஏனெனில் எனக்கு ஏற்கனவே மிகவும் அதிகமாக உள்ளது. உற்பத்தி அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? அளவுகள் மேலும் வேகமாக அதிகரிக்கும். அப்போது நாம் என்ன செய்வோம்? முதலில் நாங்கள் எங்கள் உணவு மற்றும் பானங்களை மாற்றுவோம். உணவு மற்றும் பானங்களில் உள்ள அந்த உருப்படிகளை நாங்கள் குறைக்க அல்லது நிறுத்துவோம். கிரியேட்டினின் அதிகமாக உருவாகும் போது ஒரு கிட்னி வடிகட்டி நோயாளி பால் அதிகமாக எடுத்தால் அல்லது 4 இறைச்சி சாப்பிடுகிறாரானால், மாட்டிறைச்சி சாப்பிடுகிறாரானால் அவரது உடலில் கிரியேட்டினின் அளவு மிகவும் அதிகமாக அதிகரிக்கிறது. ஏனெனில் இது புரதத்தின் பைப்ரோடக்ட். நீங்கள் எவ்வளவு புரதம் சாப்பிடுகிறீர்கள் அதற்கேற்ப உங்கள் உடலில் கிரியேட்டினின் உருவாகும் மற்றும் அது எவ்வளவு அதிகமாக சேர்க்கப்படும். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் புரதம் இல்லாத உணவுக்கு செல்ல வேண்டும் அல்லது லைட் புரத உணவுக்கு செல்ல வேண்டும். 2இல் ஒன்றை நாங்கள் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புரதம் இல்லாத உணவாக எவ்வாறு செய்வது? எல்லாவற்றையும் நிறுத்துவோம் மற்றும் லைட் புரத உணவின் கீழ் நாங்கள் காய்கறி புரதத்தை எடுத்துக்கொள்வோம். ஆனால் இறைச்சி புரதத்தை எடுக்க மாட்டோம். இதனால் உடலில் உள்ள கிரியேட்டின் உருவாக்கம் அதிகமாக இருக்காது. நாம் தினமும் ஏதாவது சாப்பிடுகிறோம், ரொட்டி சாப்பிடுகிறோம், அரிசி சாப்பிடுகிறோம். அதனால் கொஞ்சம் உற்பத்தி இருக்கும். ஆனால் கூடுதல் உற்பத்தி இருக்காது. சரி, இப்போது உணவிலிருந்து நாங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தினோம். இப்போது இதனை கிட்னியின் வழியாகவும் கட்டுப்படுத்தலாம். இப்போது கிட்னி எப்போது கெட்டுக்கொள்ளவில்லை? ஏதோ ஒரு காரணம் இருந்தது. அது பிபியாக இருக்கலாம், அது சர்க்கரையாக இருக்கலாம். அது எந்த பகுதியில் இருந்தாலும் லூபஸ் ஆன். இப்போது நாம் இந்த காரணத்தில் வேலை செய்தால் மற்றும் கிட்னி மேலும் கெட்டுக்கொள்ளாமல் இருந்தால் கிரியேட்டின் அளவுகள் நிலையானதாக ஆகிவிடும். இப்போது ஒருமுறை அவர்கள் நிலையானதாக ஆகிவிட்டால் நீங்கள் அங்கு சில அளவுக்கு நிபுணத்துவம் பெறலாம். அப்படின்னா நாம் என்ன செய்வோம்? நாம் பிபி, சர்க்கரை மற்றும் இந்த அனைத்து காரணங்களை அடையாளம் காண்போம். உங்கள் கிட்னிக்கு எதனால் சேதம் ஏற்படுகிறது என்பதை, அது பிபி மூலம் ஏற்படுகிறதா, நீங்கள் மருந்து எடுத்தாலும் உங்கள் பிபி உயர்ந்தே இருக்கிறதா அல்லது அது இரவில் அதிகரிக்கிறதா, அப்படியானால் உங்கள் பிபி இரவில் கூட அதிகரிக்கிறதா, 24 மணி நேரத்திற்கு கூட அதிகரிக்கிறதா என்றால் அது உங்கள் கிட்னிக்கு தினசரி அடிக்கடி சேதம் ஏற்படுத்துகிறது. அது எப்போது சேதம் ஏற்படுத்தும்? நீங்கள் மருந்து எடுத்தாலும் உங்கள் அளவுகள் அதிகரிக்க வேண்டும். இது எந்த ஒரு நோயாளியுடன் நிகழும். சரி, எனவே முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிபி மற்றும் சர்க்கரை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து சக்தியையும் செலவிட வேண்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், என் பிபி மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்பதற்காக அனைத்து சக்தியையும் செலவிட வேண்டும். ஏனெனில் இதனால் கிட்னிக்கு மேலும் சேதம் ஏற்படுவது நிற்கும். மேலும் சேதம் ஏற்படுவது நிற்கும் போது மட்டுமே மீட்பு தொடங்கும். மீட்பு மற்றும் சேதம், இந்த 2 விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. நீங்கள் சேதத்தை நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் காரணங்கள் அல்லது நோயின் அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும். மற்றும் கிட்னி தோல்விக்கு பின்னால் உள்ள அடிப்படையான காரணம் பெரும்பாலும் 80% வழக்குகளில் பிபி மற்றும் சர்க்கரையாகவே இருக்கும். எனவே பிபி மற்றும் சர்க்கரையை கட்டுப்படுத்துவது, அதாவது அடிப்படையை அழிக்க வேண்டும். இப்போது கிட்னியின் உள்ளே சில சேதம் ஏற்பட்டுள்ளது, சில பகுதி கெட்டுவிட்டது. அது எவ்வளவு பிடித்தமாக இருக்கலாம். எங்கள் கிட்னி மூடப்பட்டிருக்கலாம், ஃபைபரோஸ்டாக இருக்கலாம். அது மீண்டும் குணமாகவில்லை என்றால் அது இறந்துவிட்டது. அது உயிருடன் இருக்க முடியாது. கிட்னி மீண்டும் உருவாகாது. இது ஒரு உண்மை. ஆனால் கிட்னியின் என்னவென்றால் அது தனது செயல்பாட்டை அதிகரிக்க முடியும். உதாரணமாக, ஒரு மனிதன் தனது கிட்னியை மற்றொரு மனிதனுக்கு எந்த காரணத்திற்காகவோ அளித்தால், இப்போது ஒரு கிட்னி மட்டுமே உள்ளது. ஆனால் ஒரு கிட்னி இருந்தாலும் அவரது உடலில் எவ்வளவு யூரியா அதிகரிக்கவில்லை. ஏனெனில் கிட்னிக்கு தனது திறனை விரிவாக்குவதற்கான திறன் மட்டுமே உள்ளது. இந்த திறனை ஒரு கிட்னி நோயாளியில் பயன்படுத்த வேண்டும்.
எனவே எங்கள் உடலுக்கு கிட்னிக்கு அந்த சூழலை வழங்க வேண்டும். அங்கு அது தனது விரிவாக்கத்தை செய்ய முடியும். நாம் பிபிஐ கட்டுப்படுத்திய போது அது மேலும் சேதம் ஏற்படுவது நிற்கிறது. எனவே அது தனது திறன்களை பயன்படுத்துகிறது. உங்கள் கிட்னியின் செயல்பாட்டை அதிகரிக்க வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது சிறிது மருந்து உதவியாக இருக்கிறது என தோன்றுகிறது. ஆனால் உடலுக்கு தானாகவே வேலை செய்ய வேண்டும். இது ஆரம்பிக்கும் போது கிரியேட்டின் அளவு மிகவும் வேகமாக குறைய ஆரம்பிக்கிறது மற்றும் 15-20 நாட்களில் நீங்கள் உங்கள் அறிக்கைகளில் உங்கள் கிட்னியின் செயல்பாடு முன்னதாக இருந்ததை விட மேம்பட்டதாக இருக்கிறது என்பதை காணலாம். இப்போது உங்கள் மனதில் பல சந்தேகங்கள் இருக்கலாம். எனவே நான் இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக சில அறிக்கைகள் மற்றும் உண்மைகளை பார்க்க